வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரத்துல இல்ல முதல் பாதியில தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ் சொல்றாங்க. இன்னும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. தமிழகத்தை பொறுத்த மட்டும் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி இருக்குது. திமுக, அதிமுக 2 அணிகள்லயுமே கூட்டணி அப்படின்றது இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம இருக்குது. காங்கிரஸ் தற்பொழுது அவர்களினுடைய சண்டை அப்படின்றது பொது வழிக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த நேரத்துல தில்லி காங்கிரசினுடைய தலைமை தமிழக காங்கிரஸ் தலைவர்களை தில்லிக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்கினுடைய நிறைவுல மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும் பொழுது கூட்டணி குறித்து பொது வெளியில யாரும் பேச வேணாம், பேசுவதற்கு தடை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருந்தாரு. ஸோ கூட்டணி குறித்த சர்ச்சைகள், 2 விதமான கருத்துக்கள் பொது வெளியில பகிரப்படுறது. ஸோ இது ஆளக்கூடிய கட்சி திமுகவினுடைய கட்சி தலைமை அந்த கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. காங்கிரசினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது பொது வெளியில டபுள் ஸ்டாண்டா இருக்கிறது. ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றதையும் மக்கள் கிட்ட அதிகமா கடத்தக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இது ஒருவேளை இது அவர்கள் திமுகவோட இணைந்தாலுமே ஒரு நெகட்டிவான ஓட்டை கொடுக்குமோ? ஏன்னா கோஷ்டி பூசல் இருக்கும் பொழுது அந்த தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு வேவ்ஸை கடத்துமோ அப்படின்றதுனால நீங்க பொது வெளியில பேச வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்தியா டுடே ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மீட்டிங் சார்ந்து காங்கிரசினுடைய பெருவாரியான மாநில தலைவர்கள், தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் திமுக அலையன்ஸோட போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஆட்சியில பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டி பிடித்தது அப்படின்னா அவர்கள் கிட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம். அதே நேரத்துல அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணல, திமுக அப்படின்ற பார்ட்டி மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணல, அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளினுடைய தயவு தேவை இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றத நம்ம டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா டுடே வந்து நியூஸா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை மாணிக்கம் தாக்கூர் எம்பி, ராகுலினுடைய ஆதரவாளர், தாவேகாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய கேங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவரும் அந்த கூட்டத்துல கலந்திருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ் ஹேண்டில் இந்தியா டுடேயினுடைய அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம், யதார்த்தத்துக்கும் இந்த செய்திக்கும் கிலோமீட்டர் கணக்கில் கேப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நேற்றுக்கு தமிழக ஊடகங்கள் எல்லாத்துலயுமே காங்கிரஸ் திமுகவோட தான் பயணிக்க போகுது, ஒரு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ மாணிக்கம் தாக்கூர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது இன்னமும் சிக்கல் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல திமுகவோட அலையன்ஸ் போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி, நான் மாணிக்கம் தாக்கூர் 2 பேருமே வந்துட்டு கட்சியிலிருந்து விலக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய போட்டோவை போட்டு எக்ஸ் தளத்துல திமுகவினுடைய தொண்டர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர் ரீட்வீட் பண்ணிட்டு ஐடி விங் அலப்பற தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஐடி விங்கை சாடக்கூடிய வகையிலும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு எக்ஸ் ஹேண்டில். ஸோ இதுவும் கூட வந்துட்டு திமுக காங்கிரஸுக்கான அந்த மோதல் விரிசலை இன்னமும் அதிகப்படுத்தி இருக்குது. தில்லி மீட்டிங்க்கு அப்புறமாவும் இவர்கள் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா இது விரிசலை அதிகப்படுத்திட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னும் சில நாட்கள்ல சில வாரங்கள்ல இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ தற்பொழுது நிலவரப்படி தில்லிக்கு போனதுக்கு அப்புறமாகவும் காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்ல ஒரு உடன்பாடு அப்படின்றது எட்டப்படவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.